والعاقبة للمتقين، الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: يأتي الشيطان أحدكم فيقول من خلق كذا من خلق كذا حتى يقول من خلق ربك، فإذا بلغه فاستعذ بالله وَلْيَنْتَهِي أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதகுல வரலாற்றின் தொடக்கத்திலேயே ஒரு மாபெரும் சவால் ஒன்று விடப்பட்டது. அது மனிதர்களுக்கு விட்ட சவால் அல்ல, மனிதகுல எதிரியான ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் விட்ட சவால். சொன்னான்: قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. அதாவது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அனைத்து மலக்குமார்களையும் சஜ்தா செய்ய சொன்னபோது இவன் மட்டும் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று சொன்னான், இப்லீஸ். அல்லாஹ் தஆலா அவனை இங்கிருந்து வெளியேறிவிடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை: என்னை நீ வழிகெடுத்ததின் காரணமாக உன்னுடைய நேரான வழியிலே அவர்களுக்காக நான் அமர்வேன். அமர்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னால் இருந்து, பின்னால் இருந்து, வலதிலிருந்து, இடத்திலிருந்து எந்த வழியிலையாவது அவர்களை வலுக்கெடுத்து கொண்டே இருப்பேன். அவர்களில் அதிகமான பேரை நீ உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சவால் விட்டு வந்திருக்கிறான் ஷைத்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் சொல்வான், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் உங்களை என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஃபைதா கராஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ், குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து அல்லாஹுவை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். யாரை அவன் தொடுவான், யாரை அவன் தொடமாட்டான் என்றால், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கிறார்கள், ஈமான் தவக்குல், இந்த ரெண்டும் யாரிடத்துல இருக்கிறதோ அவர் மீது அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை. இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனூ வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். எந்த அதிகாரம் இல்லை. யாரின் மீது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? இப்லீஸ், ஷைத்தானுக்கு. முதல்ல இப்லீஸ்னா யாரு, ஷைத்தானா யாருன்னு முதல்ல தெரியணும். இப்லீஸ் என்பவன் அவன் தான் ஹெட்டு. ஷைத்தான்கள் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் ஏஜெண்டுகள், அவனுடைய ஏஜெண்டுகள் தான் ஷைத்தான்கள். இப்லீஸ் இருக்கிறானே, அவனுடைய அதிகாரம் யாரின் மீது இல்லை என்று சொல்லிவிட்டோம். யாரின் மீது இருக்கிறது என்றால், அவனை யார் நண்பனாக ஆக்கி கொண்டானோ அவர்கள் மீது, யார் அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் வைக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் அவனுடைய அதிகாரம் இருக்கிறது. ஈமான்தாரிகள் மீதோ, அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கிற தவக்குள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சூரத்து நஹ்ல்ல சொல்லிவிட்டார். அவன் நம்மள அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் தடுப்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. முதல்ல அவன் நேரடியாக வருவது கிடையாது, நம்முடைய எண்ணங்களில் தான் முதல்ல அவனுடைய விளையாட்டை காட்டுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் சில பேர் பெருமானாரை தேடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே சில விஷயங்கள் வருகிறது, எண்ணங்கள் தோன்றுகிறது, அதை வெளியே சொல்வதற்கே ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னாங்க.
அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்புறது இல்லை என்று சொன்னாங்க. நபிகளாருக்கு புரிஞ்சு விடுச்சு என்ன சொல்ல வாராங்க என்று. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுகிறதா என்று கேட்டாங்க. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுகிறதா? அப்படியானால் சரியாக ஈமானிலே நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று. அதாவது அல்லாஹ்வை பற்றி இந்த மாதிரியான அல்லது வேற வேற விஷயமாக ஏதாவது ஒன்று வருகிறது, ஆனால் அதை சொல்வதற்கு அருவருப்பாக இருக்கிறது. அந்த தீய எண்ணத்தை சொல்வதற்கு அருவருப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் அதான் ஈமான்ல சரி அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷைத்தான் உங்களிடத்துல வருவான் அப்படியே சொன்னாங்க. ஏத்தி ஷைத்தான் அஹதக்கும், உங்களிடத்துல வருவான். ஃபயகூலு, அவன் இப்படி சொல்லுவான், மன் ஹலக கதா மன் ஹலக கதா, இதை யார் படிச்சா, இது யார படிச்சா, இதை யாரு படிச்சான்னு கேட்பான். அப்படி உன்னை யார் படிச்சா, உன்னை யார் பெத்தா, என் தாய் தகப்பேன். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே கடைசியில் என்ன கேட்பான், மன் ஹலக ரப்புக ஹத்தா யகூலு மன் ஹலக ரப்புக, உன்னுடைய ரப்பை அல்லாஹ்வை யார் படைத்தா. இந்த நிலை வந்தால் ஃபைதா பலகவு, அந்த நிலைமை இன்னைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஃபல் யஸ்தஈது பில்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க பெருமானார். சொல்லிட்டு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இப்போ மனிதகுல எதிரி மனித படைப்பின் ஆரம்பத்திலேயே என்ன செய்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல் இருக்கும், மலக்குகளுடைய ஒரு தீண்டுதல் இருக்கும். ஷைத்தானுடைய தீண்டுதல் என்பது தவறான எண்ணங்களை உங்களுக்குள் உண்டாக்கும், உண்மையை பொய்ப்படுத்த சொல்லும். மலக்குகளுடைய தீண்டுதல் என்பது நலவுகளை உங்களிடத்திலே கொண்டு வரும், உண்மையை உண்மைப்படுத்த சொல்லும். இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் மலக்குகள் உங்களிடத்திலே ஹைரான எண்ணங்களை கொண்டு வருவார்களே, ஆனால் உண்மையை உண்மைப்படுத்தும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்வாரையான அப்படியான ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுமானால் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வை புகழுங்கள். ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல், ஷர்ரான தீங்கான விஷயங்கள் உங்களிடத்தில் வருகிறது, உண்மையை பொய்ப்படுத்தும்படி அவன் உங்களை தூண்டுகிறான் என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு அஷ்ஷைத்தானு யஅதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷாஇ என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள் என்று சொன்னாங்க. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பற்றி பயங்காட்டுவான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில நீ செலவு செய்திராத, நல்ல விஷயங்களை நீ செலவு செய்யாத, அப்படி நீ செலவு செய்தால் உனக்கு வறுமை ஏற்பட்டு போகும் என்ற ஒரு பயத்தை உண்டாக்குவான். நீ அப்படி பயந்துராத, அல்லாஹ்வுடைய பாதை நீ செலவு செய்யி. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுமானால் அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கூட அவனுடைய சேட்டைகள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால், ஒரு துவா இருக்குது, பெரிய துவா இருக்குது, முடிந்தது அதை ஓதணும், தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இல்லையா குறைந்தது பிஸ்மில்லா அப்படின்னாவும் சொல்லணும். நீண்ட துவா இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இல்லையானால் வீட்டுக்குள் நுழைகிற போதும் சாப்பிடுகிற பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். யார் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா அல்ல வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வை நினைவு கூறிவிட்டாரோ, ஷைத்தான் சொல்லுகிறான், உங்களுக்கு இங்கே இரவு தங்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு இங்கே இரவு தங்க முடியாது, உங்களுக்கு இங்க சாப்பாடு கிடையாது என்று சொல்லிவிடுகிறான். ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையும் போதும் பிஸ்மில்லா சொல்லல, சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லல, வீட்டுல அவர் என்ன செய்வான், இரவு தங்குவான், அவர் சாப்பிடுகிற போது அவனும் கூட சேர்ந்து சாப்பிடுவான். இதெல்லாம் மானசீகமான முறையில நடக்கும், அது தெரியாது. வாழ்க்கையில அனுபவிப்பவர்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வாழ்க்கையின் தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையிலேயே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவிலே தூங்குகிறீர்களா?
பயமாக இருக்கிறதா, பயமாக இருக்கிறதா, தனிமையாக வெறிச்சியாக இருக்கிறதா என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி படுக்கைக்கு வருகிற போது அழகான ஒரு கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் இகாபி மின் கலபிஹி வ இகாபி வ ஷர்ரி இபாதி வ மின் ஹமஸாத்தி ஷைத்தானி வ அன் யஹ்துரூன். இந்த துஆ ஓதுங்கன்னு சொன்னாங்க. இரவு படுக்கிற போது அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூது வ அஹ்யா, அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே, அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. இந்த துஆவை ஓதுங்கள், உங்களுக்கு எந்த பயமோ அல்லது ஒரு தனிமையோ திடுக்கிடுதல் என்பதோ எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த துஆவை ஓதுவிட்டு படுங்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபி வ ஷர்ரி இபாதி மின் ஹமஸாத்தி ஷைத்தானி வ அன் யஹ்துரூன் என்ற துஆவை ஓதுவிட்டு படுக்கைக்கு போங்கன்னு சொன்னாங்க. சாப்பிடும்போது சாப்பிட்றோம் இல்லையா, அப்ப நாம என்ன செய்யணும், கீழே ஒரு விரிப்பை விரிச்சு சாப்பிடணும். அதுல பரக்கத்து இருக்கு. விரிப்பை விரிச்சு சாப்பிடணும், அது சுன்னத்து. அப்பதான் சாப்பாட்டுல இருந்து ஏதாவது கீழே விழுந்து விட்டால் அதை என்ன செய்யாது, முதல்ல விரிப்பு சுத்தமா இருக்கணும், அதை எடுத்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிடணும், இது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் இருக்கிறானே உங்களில் ஒருவரிடம் எல்லா நிலைகளிலேயும் என்ன செய்வான், வருவான் சொன்னான். யஹ்துர் அஹதகும் இன்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி, எல்லா நிலைகளிலும் வருவான். எந்த அளவுக்கு சொன்னாங்க, நீங்க சாப்பிடும் போதும் அவன் வருவான். சாப்பாட்டுல உங்களை யாருக்காவது ஒரு பருக்கையோ அல்லது 2 பருக்கையோ அது கீழே விழுந்து விட்டால் தட்டி விடுறதே அவன் தான். எந்த சாப்பாட்டுல பரக்கத்து இருக்குதோ, எந்த பருக்கையில பரக்கத்து இருக்குதோ அதை பார்த்து தட்டி விடுவான். அப்படி உங்களுக்கு தட்டி விட்டு அது கீழே விழுமானால் அதை ஷைத்தானுக்காக விட்டு விடாதீர்கள். அதை எடுத்து அதுல ஏதாவது தூசி துகள்கள் இருந்தால் அதை சுத்தம் செய்து அதை சாப்பாடோடு சாப்பிட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. எந்த உணவிலே பரக்கத்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அவ சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்றது, சாப்பாட்டுல இருந்து ஏதாவது ஒன்று விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுறது, இது எல்லாம் சுன்னத்து. இது ஷைத்தானுக்கு வெறுப்பை ஊட்டக்கூடியது. அதுதான் நாம செய்யணும். இன்னைக்கு நாம செய்யறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஷைத்தானை முழுக்க முழுக்க ஹாப்பி மூடு, அதாவது சந்தோஷத்திலேயே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. தூங்கும் போது அந்த துஆ ஓதணும்னு சொன்னாங்க. சரியா? அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை ஒருத்தர் தூங்கிட்டாருன்னா அது அவருடைய அந்த தலையுடைய அந்த பெரடியில, உங்களின் ஒருவருடைய தலையின் பிடரியில் ஷைத்தான் 3 முடிச்சுகள் போடுகிறான். அந்த 3 முடிச்சுகளை போடுகிற போது அவன் சொல்லுகிற வார்த்தை, அலைக லைலுன் தவீலுன், இரவு நிறைய இருக்கிறது, இரவு நீளமாக இருக்கிறது, நிம்மதியாக தூங்கு, இரவு இன்னும் இருக்கிறது. வாங்க சொல்லியாச்சு இல்லையா, 20 நிமிஷம் 25 நிமிடம் அல்லது அரை மணி நேரங்கள் இருக்கிறது, தூங்கு சௌரியமாக எழுந்தது கொள்ள. அந்த நேரத்தில் வரக்கூடிய தூக்கம் இருக்குது, அது ஒரு சுகமானது, அது ஒரு இன்பமானது. அதை அனுபவிக்கிறார்கள், அவர்கிட்ட கேளுங்க தெரியும். அது ஒரு சுகமானது. அவனே பக்கத்துல உட்கார்ந்து கைகாலை எல்லாம் பிடித்து விடுவான், நீங்கள் தொழுகைக்கு போகாமல் இருப்பதற்கு. அவனே வருவான், மானசீகமான முறையில உங்களுக்கு கைகாலை எல்லாம் அமுக்கி விடுவான். நல்ல சுகமாக தூங்கு, அலைக லைலுன் தவீலுன், நிம்மதியா தூங்கு ஃபர்கத். ஆனா அதையும் மீறி எங்க உஸ்தாது சொல்லுவாங்க, நீங்க படுக்கையில இருந்து எழுந்திருத்தால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய படுக்கையை மடித்து விடுவது. இல்லையென்றால் திரும்ப படுத்துருவீங்க. எங்க உஸ்தாது எங்களுக்கு சொல்லி தந்தது, முதல்ல நீங்க உங்களுடைய படுக்கையை எடுத்துருங்க, தலானியை தூக்கிடுங்க, பாயை எடுத்துருங்க. அதான் முதல்ல நீங்க செய்ய வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விழித்து விட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறிவிட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்னது? தூங்கி எழுந்த உடனே ஓதுற துஆ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், இஸ்திக்ஃபார் 10 தடவை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 10 தடவை ஓதியாச்சுன்னா முடிஞ்சது. முதல் முடிச்சு அவிழ்ந்துரும். ஒது செய்துட்டீங்க, மிஸ்வாக் செய்து பல் தேய்ச்சி ஒது செய்துட்டீங்க, 2வது முடிச்சு அவிழ்ந்துரும். 2 ரக்காத் தொழுவதற்காக தக்பீர் கட்டிவிட்டால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடும். நீங்கள் அதிகாலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், இல்லையானால் சோம்பேறியாக இருப்பீர்கள் என்று சொன்னாங்க பெருமானார். ஷைத்தானுடைய தீண்டுதல். நீ பாருங்க, நீ பெருவாரியானவரை பாருங்க, இரவு தூங்குறதே
லேட் எழுந்திருத்த பிறகு அவங்களுடைய முகத்தை பாருங்க, அந்த பொலிவு இருக்காது, அந்த சுறுசுறுப்பு இருக்காது முகத்துல. பெருவாரியான பேர் அப்படித்தான், யாரும் விதிவிலக்கு அல்ல. தாம்பத்திய வாழ்க்கையில வீட்டுக்குள்ள போகும்போது பிஸ்மில்லா, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா ஓது. ஏன் அங்கேயும் வரக்கூடாது ஷைத்தான்? அதனால என் புள்ள ரொம்ப தவறான வழியில போறான், சேரக்கூடாதவர்கள் சேர்றான், சொல் பேச்சு கேட்கறது இல்ல, தாய் தகப்பனை மதிக்கிறது இல்ல, பெரியவங்களை மதிக்கிறது இல்ல, வீட்டுல யாருக்கும் மரியாதை கிடையாது என்றெல்லாம் புலம்புகிறார்களே, அவர்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த துவாவை ஓதினார்களா என்று. இந்த துவாவை ஓதிதான் தாம்பத்திலே ஈடுபட்டோமா, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோமா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஷைத்தான் இருக்கிறானே, தொழுகும் போதும் குர்ஆனை எடுத்து ஓதுகிற போதும் ஏதாவது சிந்தனைகள் எனக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க ஷைத்தான் யுகாலு லஹு ஹின்ஸப், தொழுகையிலே வருவான். 1999 ஏற்பட்டதை நமக்கு கொண்டு வருவான், சிந்தனையை கொண்டு வருவான். அந்த சிந்தனையை கொண்டு வந்து நாம தொழுகையில ஃபாத்திஹா சூரா ஓதுனோமா, துணை சூரா இமாமி என்ன ஓதுனாரு, சுப்ஹான ரப்பியல் அஸீம் ரப்பனா லக்கல் ஹம்து சுப்ஹான ரப்பியல் அலா ரப்பி ஃபிர்லி அத்தஹியாத்து, எந்த ஞாபகமும் இருக்காது. சஹாபி கவலை. அவங்க சொன்னாங்க, யார் சொல்றா இந்த மாதிரி ஏற்படுது, குர்ஆன் ஓதும் போதும் ஏற்படுது, தொழுகையில நிற்கும் போதும் ஏற்படுது, நமக்கு ஏற்படுது இல்லையா? சொன்னாங்க, அவன் ஷைத்தான், அவன் பேரு ஹின்ஸப். அதான் சொன்னேன், இப்லீஸ் தான் தலைமை, சிஓ அவர் தான், சிஇஓ அவர் தான் இப்லீஸ். அவருடைய ஏஜெண்டுகள் பல ஷைத்தான்கள், அந்த ஷைத்தான்களில் பல பேருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல தொழுகையில கெடுக்கிறானே அவன் பேரு ஹின்ஸப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. அப்படி நீங்க ஏதாவது அவன் உங்களிடத்துல ஊசலாட்டங்கள் ஏதாவது செய்தால் அல்லாஹ்விடத்துல நீங்க பாதுகாப்பு தேடி விட்டு இடது பக்கமாக லேசா துப்புவது போன்று சைக்கினை செய்யுங்க, துப்பி விட்டுறாதீங்க, பக்கத்துல யாராவது நிற்பாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு லேசா என்ன செய்யுங்க, துப்பிக்கங்க. துப்புறதுன்னா துப்புற மாதிரி சைக்கினை செய்யுங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த ஆழமான நம்பிக்கையோடு எப்போது நான் இதை செய்தேனோ எனக்கு இந்த மாதிரி ஏற்படுவது நின்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எல்லா அன்றாட வாழ்க்கையிலே மட்டுமல்ல, இபாதத்துகளிலே கூட ஒரு மனிதனுக்கு கோபம் வருது, கோபமே ஷைத்தானுடையதுதான். இன்னல் கலப மினஷ் ஷைத்தான். அதான் சொன்னாங்க, கோபம் வந்துச்சா உதவு செஞ்சுக்கங்க, நிற்கும் போது கோபம் வந்தா உட்கார்ந்துக்கங்க, உட்கார்ந்தும் கோபம் தனியிலையா படுத்துருங்கன்னு சொன்னாங்க, இல்ல உதவு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பை எதை கொண்டு அணைப்போம், தண்ணியை கொண்டு அணைப்போம். அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல்னால் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கிறது, நீங்க உதவு செய்யுங்க, அந்த கோபம் தணிந்து விடும். ஒரு சஹாபிக்கு ஒரு மனிதர், 2 மனிதர்களுக்கு மத்தியில சரியான சண்டை, நபிகளாருக்கு முன்னாடி சண்டை. அதுல ஒருத்தருக்கு சரியான டென்ஷன், கோபம் வந்துருச்சு. எந்த அளவு சொல்றாங்க, அப்படி செவந்துருச்சு, நரம்பெல்லாம் புடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, எனக்கு ஒரு கலிமா தெரியும், அந்த கலிமாவை இவர் ஓதுவாரானால் அவருக்கு ஏற்பட்டிருக்குதே அது அவரை விட்டு போய்விடும். அதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், கோபம் ஏற்பட்டால் இந்த துவாவை ஓதுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஷைத்தான் அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து நம்மளை கெடுப்பான். ஏன்னா அவன் சபதம் செய்து விட்டு வந்திருக்கிறான், நம்மளை ஏதாவது ஒரு வழியிலே வழிகெடுத்து விட வேண்டும். அதுலயும் ரொம்ப நம்ம சம்பவத்தை படிச்சுதான் இந்த ஆயத்துக்களை எல்லாம் எடுத்தோம். வாலிபர்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களிடத்துல எப்படி எல்லாம் வருவான் சொல்லவே முடியாது, எப்படி வேணாலும் வருவான், எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் வருவான். அப்ப நாம தவிர்த்து கொள்வதற்கு என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னல்லதீன இதா
இன்னல்லதி நத்தகோ இதா மஸ்ஸகும் தாயிஃபு மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முபஸிரூன். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடணும்? அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபி வ ஷர்ரி இபாதி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தின் வ யஹ்துரூன். இந்த துஆவை ஓதிடணும். தொழுகைக்கு போறதுக்கு முன்னால ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கு இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷைத்தானி மின் ஹமஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃபஸிஹி. இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. இதை ஓதிட்டு நீங்க தொழுகையில போய் நில்லுங்க, ஷைத்தானுடைய சேட்டைகள் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஷைத்தானிடம் இருந்து தீண்டுதல் ஏற்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள், விழிப்புணர்வு அடைந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். இந்த ஆயத்துடைய விளக்கத்துல இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாரீஹே திம்ஷ்க் என்ற கிதாபில் எழுதின ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஒரு வாலிபர் வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட வாலிபர், தொழுகை, வேலை, தன்னுடைய தகப்பனாருக்கு ஹித்மத் பணிவிடை செய்தல், இதை மட்டும் அன்றாட வாழ்க்கையாக தன்னுடைய வழக்கமாக வைத்துக் கொண்ட அந்த வாலிபர் பள்ளிவாசலே தான் இபாதத் செய்வார், வேலை செய்வார், தன்னுடைய தந்தைக்கு பணிவிடை செய்வார். இதை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு இளைஞர் என்று வந்துருவான் இல்லையா? இப்படி இருந்தா பிடிக்காது ஷைத்தானுக்கு. நீங்க வணக்கம் செய்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள், தாய் தந்தை பணிவிடை செய்தீர்கள், இது அத்தனையும் அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு வழியிலே இந்த இளை வாலிபரை நாம் என்ன செஞ்சிடணும்? வழிகெடுத்து விட வேண்டும். அதான் அவன் சொன்னான், உன்னுடைய நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக நான் வந்து உட்காருவேன், சத்தியமாக உட்காருவேன், நிச்சயமாக உட்காருவேன் என்று ஷைத்தான் சபதமிட்டு உட்கார்ந்தான். இந்த வாலிபருடைய அந்த நேரான பாதையிலே அமர்ந்தான். யாரின் மூலமாக? ஒரு பெண்ணின் மூலமாக. இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? தினமும் வந்து நிக்கிறது. அவர் போற வழியில, அவர் பள்ளியில இருந்து அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு போற வழியில வந்து நிற்பது. வாலிபம் என்ன செய்யும்? லேசாக தடுமாறி விட்டார். வீடு வாசல் வரை சென்று விட்டார். அதான் குர்ஆனோடு நமக்கு எப்போதும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வீடு வாசல் வரைக்கும் போனவருக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்திலே வந்தது. இன்னல்லதீன தகவ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி. இறை அச்சமுடையவர்களுக்கு ஷைத்தானிடம் இருந்து ஏதாவது ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால் ததக்கரு, அவர்களுக்கு நினைவு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுக்கு வரும். அவர்கள் விழிப்புணர்வு அடைந்த அந்த பாவத்திலிருந்து தன்னை தவிர்த்து கொள்வார். அப்படி மயங்கி விழுந்துட்டார். பார்த்தாங்க அந்த பெண், அப்படியே தரன்னு இழுத்து அவங்க தகப்பனாருடைய வீட்டு வாசல்ல கொண்டு போட்டு வந்தான். பாப்பா எஞ்சி பார்த்தா பையன் மயங்கி கிடக்கிறான். இந்த வாலிபர் வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அந்த வாலிபர் மயங்கி கிடக்கிறார். தந்தை எழுப்பினார், நடந்ததை சொன்னார். அந்த வாலிபர் திரும்பவும் அந்த ஆயத்து நினைவுக்கு வருகிறது. இன்னல்லதீன தகவ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முபஸிரூன். திரும்பவும் மயங்குகிறார், மௌத்தாகிவிட்டார். இதுதான் நடக்கும் இறையச்சம் உடையவர்களாக இருந்தார். அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குது? அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. தீமையின் பக்கம் சென்றாலும் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வருவது கிடையாது. இறந்துட்டார். இரவோடு இரவாக என்ன செய்து விட்டார்கள்? அடக்கம் செய்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க துக்கம் விசாரிப்பதற்காக அவங்களுடைய தந்தையிட்ட போய் கேட்டாங்க, ஏன் தகவல் சொல்லல? கபரை காட்டுங்க. அந்த கபரத்தை நின்று ஜனாசாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு அந்த இடத்துல ஒரு வசனத்தை ஓதினார்கள். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்பதை யார் அஞ்சுகிறார்களோ அத்தேவர்களுக்கு 2 சொர்க்கம். கபருக்குள்ள இருந்து சப்தம் வருகிறது. அந்த வரலாற்று புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க,
கபருக்குள்ள இருந்து சவுண்ட் வருகிறது, யா உமர் கத் ஆதானி ஹிமா ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல, ரெண்டையும் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ரெண்டையும் எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான், ரெண்டையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான். ஃபில் ஜன்னத்தைனி ஃபில் ஜன்னதி மர்ரத்தைனி. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்யணும். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.